எப்போதும் போல 3 நாள் ஸ்கூல் லீவு விட்டாச்சு. மாசத்துல 15 நாள் மட்டும்தான் ஸ்கூல் எங்களுக்கு. இது என்ன அதுக்குள்ள ஸ்கூல் லீவா? ஆமா, வியாழன் வெள்ளி சனி 3 நாள் எங்களுக்கு லீவு தான். என்னடி இப்பதானடி சனி ஞாயிறு லீவ் விட்டாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஃப் டே லீவு, அதுக்கப்புறம் வேற ஒரு வியாழன் வெள்ளி. என்னடி இந்த வாரம் பூரா ஒரே லீவா தான் இருக்கு. ஏட்டி எப்படிடி நீங்க படிப்பீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூல் போகும்போது காலையில 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி 9 மணிக்கு ஸ்கூல்ல கரெக்டா இருக்கணும். 5 நிமிஷம் லேட்டா போனாலும் நீல் தான் போட்டு வெளுன்னு வெளுத்துரும். இப்போ உங்களை அடிக்கவும் அடிக்கவும் கொல்லவும் அடிக்கவும் நீங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அரட்டை அடிச்சுட்டு சேட்டை பண்ணிட்டு வரீங்க. அது ஒரு வசந்த காலம், இது ஒரு வசந்த காலம். ஏமா நான் சொல்றத பொறுமையா கேளு. அப்பெல்லாம் அம்மியில அரைச்சா, இப்ப நீ அம்மியில அரைக்கியா? இப்ப மிக்சியில சர்ன்னு அரைக்கல. அப்ப துணியை கையில துவைச்சா, இப்ப வாஷிங் மிஷினை சுவிட்சை போட்டுட்டு துவைக்கல, காய மட்டும் தானே போடுறேன். அதுவும் ட்ரையர்ல பாதி காலி பண்ணி கொடுத்துருது. எப்ப என்னெல்லாம் பேசுதுங்க இந்த பிள்ளைய. ஷோ அப்படி ஆனா உன அந்த காலம்னு பேச வேண்டியது. அம்மா அந்த காலத்துல நீ செல்லு வச்சிருந்தீங்கம்மா, இந்த காலத்துல இப்பவே நாங்க செல்லு வச்சிருக்கோம். செல்லுல தான் நாங்க எல்லாம் பார்த்து படிக்க வைக்கும். எத்தனை நாள் லீவ் விட்டாலும் நாங்க உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், படிச்சிருவோம். அந்த காலத்துல அறிவாளியா இருந்தாங்க, இந்த காலத்துல அறிவாளியா இருந்தாங்கம்மா, எல்லாமே அப்படித்தாங்க. எப்பா இவளுக்கு கொஞ்சம் விட்டா மிஞ்ச போய் நம்மளையே முழுங்கிடுவாளுக்கு போல, அந்த அளவுக்கு பேசுறாங்களே. இவளுக்கு என்ன பண்றது? ஆத்தாடி ஆத்தா. எம்மா வாய்க்குள்ள ஈ பெய்யறாமாம்மா, பார்த்து. தலையெல்லாம் கிருக்கிறனே சுத்துதே. ஏம்மா என்னதே தலை சுத்துதா? அப்படியா? அப்போ முருக பார்த்துக்கோ. ஆத்தாடி. சரிட்டி உங்களுக்கு என்னட்டி சாப்பாடு செய்யணும்? எம்மா நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். என்னம்மா பண்ணுங்கட்டி, இப்போ உங்களுக்கு அந்த அம்மா உங்களுக்கு தேவையே படாது. இப்போ அம்மாட்ட சொன்னோன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்கணும்னு சொன்னால் அதுக்கும் மாத்திரையை நீயே வாங்கி நீயே போட்டுக்கணும். பவளே கசாயங்கிறது தரமாட்டவளே. நம்ம வேற ஓவரா பேசிட்டோம். ஏட்டி என்ன ஒரு மணி சோர்வா முடியாமல் இருக்கே என்ன? அம்மா எனக்கு காய்ச்சலா இருக்குமா, கசாயம் காய்ச்சி கொண்டு வாம்மா. ஏன்டி அதே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாட வேண்டியதானே? உனக்கு தான் அந்த அம்மாவே தேவையில்லையே. ஏம்மா என்ன இருந்தாலும் நீ கசாயம் காய்ச்சி தர மணி வருமாம்மா. சாரிம்மா. எவ்வளோதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் தாயோட அன்புக்கு ஈடு கட்ட முடியாது மக்களே.